லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hello, welcome back to channel Not Lifestyle with me Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்டா வந்திருக்கும். அது என்ன நியூஸ் தானே யோசிக்கிறீங்க? நியூஸ்ன்றது ரொம்ப பெரிய ஒரு அவேர்னஸ்னே சொல்லலாம். நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல சென்னையில இருந்து ரொம்ப கிட்டனே சொல்லலாம். ஒரு 1 hour டிராவல்ல தான் இருக்கு. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2 குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பரபரப்பை கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி விசாரிச்சிருக்காங்க. இந்த நியூஸை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு தானே. இந்த 2 பிள்ளைங்க வேலன் அப்படின்னு ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்திருக்காரு. இவர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இவரோட 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு பெண்ணுக்கு இவங்களுக்கு 2 குழந்தை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஃபர்ஸ்ட் பொண்ணு 11 years old, செகண்ட் பையன் 9 years old. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வராங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இவங்க வெளியே வரும்போது கார்ல இருந்து ஒரு 2 பேர் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. பேசிட்டு இருக்கும் இந்த 2 குழந்தைங்களையும் தூக்கி கார்ல போட்டு ரொம்ப வேகமா கார் போயிடுச்சு. அங்க இருந்து டீச்சர்ஸ்லாம் இதை பார்த்துட்டு என்ன ஆச்சு, அந்த குழந்தைங்களை நம்ம உடனே மீட்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க உடனே கால் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா கிட்ட கேட்கும் போது ஐயோ என் குழந்தைய காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அங்க நியர்பைல இருக்க எல்லா சிசிடிவிஸையும் பாத்தீங்கன்னா இந்த கார் ரொம்ப வேகமா போயிருக்கு. இந்த 2 குழந்தைங்களையுமே தூக்கியே உள்ள போட்டு போன மாதிரி இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே சில ஃபுட்டேஜஸ்ல இன்னும் அவங்க எங்க டிராவல் ஆயிருக்காங்க அப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. இதை தொடர்ந்து அவங்க அப்பா கிட்ட உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நானும் என் மனைவியும் பிரிஞ்சு இருக்கோம், அதனால நானும் என் மனைவி பிரிஞ்சு கொஞ்ச நாட்களா இருக்கும், அதனால இது நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு தெரியுங்க. ஆனா அவங்க ஒய்ஃபை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதுமே அவங்களுக்கு இதுல எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா, இதுக்கு முன்னாடியே செங்கல்பட்டுல இந்த மாதிரி குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பவே பயப்படுறாங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னா, ஆல்ரெடி சென்னையில கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இதை தொடர்ந்து இப்ப குழந்தை கடத்தல் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துட்டு வருது. இதை பத்தின விஷயம் நடக்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பவே பயப்படுறாங்க. நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதே சேஃபா போயிட்டு வரணுன்றதா. இப்ப அவங்க அனுப்பிச்சுட்டு நாங்க டென்ஷனாவே இருக்க முடியாது. அப்ப ஸ்கூலுக்கு இது பண்ணாமலே இருக்க முடியுமா, படிக்க வைக்காம எப்படி இருக்க முடியும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகுது, இந்த மாதிரி கடத்தலுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ரேப் கேசஸ் நிறைய வரும்போது இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஜூலை 1ல இருந்து இனி ரேப் கேசஸ் ஏதாவது குழந்தைங்களுக்கு நடந்ததுன்னா ஸ்ட்ரைட்டா தூக்கு தண்டனைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கடத்தல் விஷயத்துக்குமே இந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுப்பாங்களா, இல்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிப்பாங்களா, இதுக்கு ஸ்பெஷலா சிபிஐஸ் போடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதை பத்திலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம Not Lifestyle லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.